சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம கிறிஷ் இருந்துட்டு, "ஏன் பாட்டி நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால தான் என்னை ஆள வச்சு நீங்க கடத்துனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து கேட்டுறாங்க. "முத்து அங்கிள், உங்களை விட்டு பிரிய முடியாம தான் நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாட்டிக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. என்னை மகேஷ் ஆண்டி வீட்லேயே விட்டுருங்க. நான் அங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, பாட்டி ஏதோ புத்தி கட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிடுச்சு, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ எங்கள் வீட்டில் ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு கிரிஷை வந்து சமாதானம் பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு விஜயக்கிட்ட போயிட்டு, முத்தோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாம இப்போ இந்த சின்ன பையனோட வாழ்க்கையை அழிக்கலான்னு பார்த்துட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கவும், விஜய் இருந்துட்டு, நான் என்னங்க பண்ணேன், நான் இவன் வாழ்க்கையை நான் எப்படி அழித்தேன், எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் என் அம்மா வீட்டில் விட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனையே, அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறியா நீ? உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை நான் சொன்னாலேயும் உனக்கு புரிய போகிறதும் கிடையாது. ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனால் ஏற்கனவே நீ நிறைய பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் இந்த சின்ன பையனோட வாழ்க்கையை கெடுத்து இன்னும் பாவத்தை சேர்த்துக்காத. நீ செய்கிற பாவம் தான் உன் பிள்ளைங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. அத்தை, உங்களை வேணால் நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அந்த சிந்தாமணியை நான் மன்னிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.